சொக்சோ எனப்படும் சமூக பாதுகாப்பு நிறுவனத்திடம் இழப்பீடு பெறும் நோக்கில் போலி கோரிக்கையை சமர்ப்பித்த கும்பலுக்கு எதிரான விசாரணையில் உதவும் பொருட்டு பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த 3 மருத்துவ அதிகாரிகள் உட்பட 32 பேரை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் அரசாங்க மருத்துவமனையின் 2 உயர் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் தனியார் நிபுணத்துவ மருத்துவமனை அதிகாரிகளும் அடங்குவர் என்று MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சொக்சோ சந்தாதாரர்களில் பலர் பினாங்கு மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலைகளிலும் துறைமுகத்திலும் வேலை செய்து வந்ததாக கூறிய அவர், விசாரணையின் போது மேலும் பலர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவித்தார். பெரிகாத்தான் நேஷனலின் கீழ் உள்ள 4 மாநிலங்களில் ஏதேனும் ஒன்று பரிசான் நேஷனலுக்கு மாறினால் SG4 குரூப் சென்ட்ரியான் பிர்காடுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். மலேசிய நிறுவனங்களின் ஆணையமான SSM-இல் பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களைப் போலவே அதன் பங்காளிகள் அல்லது பங்குதாரர்கள் எவரும் எந்த நேரத்திலும் நிறுவனத்தை விட்டு வெளியேறலாம் என்று SG4 நிர்வாக செயலாளருமான அவர் கூறினார். மலேசியாவில் உள்ள எந்த மாநிலங்களும் SG4 குரூப் சென்ட்ரியான் பிர்காடில் சேரலாம் என்று குறிப்பிட்ட அவர், பாரிசான் கீழ் உள்ள மாநிலங்கள் கூட சேரலாம் என்று விளக்கினார். கெடா, திரங்கானு, கிளந்தான் மற்றும் பெர்லிஸ் ஆகிய 4 மாநில அரசுகளும் தங்கள் மாநிலங்களில் வளர்ச்சியை ஏற்படுத்த SG4 குரூப் சென்ட்ரியான் பிர்காடை நிறுவியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றவாளிகளால் திருடப்பட்ட சொத்துக்களை கண்டறிய மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யின் புலனாய்வு அணுகுமுறை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். MACC-யின் செயல்பாடுகள் இப்போது ஊழல் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது மட்டுமின்றி அவர்களை திவாலாக்குவதில் அதிக கவனம் செலுத்துவதாக கூறினார். இந்த ஆண்டு மட்டும் 1.3 பில்லியன் ரிங்கிட் கிரிமினல் சொத்துக்களை மீட்கப்பட்டதாகவும் அந்த பணம் அரசாங்கத்திடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அனைத்து சட்ட அமலாக்க நிறுவனங்களும் தங்கள் ஆற்றலை திரட்டினால் குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுவதுடன் அத்தகைய குற்றவாளிகளின் திருடப்பட்ட சொத்துக்களையும் பறிமுதல் செய்யலாம் என்று அவர் அறிவுறுத்தினார். நான் அவர்களை திவாலாக்க விரும்புகிறேன். இது அவர்களுக்கு ஒரு பயமுறுத்தும் காரணியை கொண்டு வர முடியும் என்று குறிப்பிட்ட அவர், இதனால் ஊழல் தொடர்பான குற்றங்களை செய்வதற்கு முன் அவர்கள் பல முறை யோசிக்க வேண்டி வரும் என்று அவர் பெர்னாமாவுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். பாரிஸ் 2024 பாராலிம்பிக் போட்டியில் மலேசியாவின் முதல் தங்கத்தை வென்று தேசத்தை பெருமைப்படுத்தியதற்காக தேசிய ஷட்லர் சியே லியஹூவை இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ பாராட்டியுள்ளார். இதனை அடுத்து 10 லட்சம் வெள்ளி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று ஹன்னா இயோ தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பகிர்ந்துள்ளார். மேலும் ஸ்கீம் இன்டென்சிவ் சுகான் ஒலிம்பிக் திட்டத்தின் கீழ் அவர் வாழ்நாள் முழுவதும் மாதாந்திர உதவித்தொகையாக 5000 வெள்ளியை பெறுவார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் 2024 பாராலிம்பிக் போட்டிகளில் மலேசியாவின் முதல் தங்கத்தை வழங்கியதற்காக சியே லியஹூவை பற்றி மிகவும் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பாராலிம்பிக் போட்டிகளில் நெகாராக்கு ஒலித்த தருணம் அற்புதமானது என்று வர்ணித்துள்ளார். DPD எனப்படும் டிஜிட்டல் கல்வி கொள்கையை செயல்படுத்துவதன் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை மலேசியா பாரிஸில் நடைபெற்ற டிஜிட்டல் கற்றல் வாரத்தில் வெளிப்படுத்தியது. யுனெஸ்கோவிற்கான மலேசிய தேசிய ஆணையத்தின் தலைவரும் கல்வி அமைச்சருமான ஃபத்லினா சிடேக், மனித செயல்பாடுகளை ஓரம் கட்டாமல் கல்வி இலக்குகளை ஆதரிக்க AI தொழில்நுட்பத்தின் திறனை மேலும் ஆராய வேண்டும் என்று கூறினார். கல்வி சீர்திருத்தங்கள் 2027 பள்ளி பாடத்திட்டம் மற்றும் புதிய கல்வி மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றை தீவிரமாக செயல்படுத்துவதில் மலேசியா எடுத்து வரும் முன்முயற்சிகளையும் அவர் இன்று ஒரு அறிக்கை வழி பகிர்ந்து கொண்டார். செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை நடைபெற்ற 2024 டிஜிட்டல் கற்றல் வாரத்தில் மலேசிய தூதுக்குழுவை வழிநடத்திய ஃபத்லினா மற்ற சர்வதேச கல்வி தலைவர்களுடன் ஒரு வட்டமேசை விவாதத்திலும் பங்கேற்றார். பினாங்கு பே அவென்யூவில் உள்ள பொழுதுபோக்கு மையம் ஒன்றில் அந்நிய நாட்டு பிரஜை ஒருவரை தாக்கியது தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு 3 ஆடவர்களை போலீசார் கைது செய்தனர்.
பாராட்டயா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு துறையினர் மேற்கொண்ட ஓப்ஸ் சந்தாஸ் நடவடிக்கையில் 29 முதல் 30 வயது வரையிலான அந்த 3 ஆடவர்களும் கைது செய்யப்பட்டதாக பாராட்டயா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்ட் கமாருல் ரிசால் ஜனால் தெரிவித்தார். இத்தாக்குதலில் அவ்வாடவருக்கு தலை, கை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டதோடு 2000 வெள்ளி ரொக்க பணத்தையும் சம்பந்தப்பட்ட நபர் பறிகொடுத்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.